தற்போது ஓய்வு பெற்ற நீதிபதியான திரு ஹரி பரந்தாமன் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஹரி பரந்தாமன். வணக்கங்க. இந்த புதிய விதிமுறைகள் பற்றி நாம பேசும்போது, இந்த நீதிபதிகள், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த புதிய விதிமுறைகளை வகுக்கும் போது யாரிடமும் ஆலோசிக்கவில்லை. அது பார் கவுன்சிலுடைய உரிமையை பறிக்கும் விதத்தில் உள்ளது. நீதிபதிகளுக்கு தேவைப்படும் ஒரு விஷயமாக அவர்கள் இதனை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை நான் சரின்னு நினைக்கிறேங்க. வழக்கறிஞர்களுடைய அந்த குற்றச்சாட்டை சரியானதுன்னு நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய பேஸ்புக் பகுதியில நான் அந்த விதிகளை திரும்ப பெற வேண்டும், அனைத்து சஸ்பென்ஷனையும் ரத்து செய்யணும்னு சொல்லியும் நான் என் பேஸ்புக்ல என்னுடைய போஸ்ட் போட்டிருக்கேன். இது சம்பந்தமா இது வழக்கறிஞர்களுடைய உரிமையை பறிக்கும் விதமாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, நிச்சயமா உரிமையை பறிக்கிற விதமா இருக்கு. என்னன்னா, இப்ப உங்களுக்கு இந்த ஒழுங்கு நடவடிக்கை சம்பந்தமான உரிமை பார் கவுன்சிலுக்கு தான் உண்டு. அத இப்ப பார் கவுன்சில் கூட சஸ்பென்ஷன் பண்றத விசாரணை முடிஞ்சுதான் பண்ணமே தவிர தொழிலாளி மாதிரி சஸ்பெண்ட் பண்ண முடியாது வழக்கறிஞர்களை. ஏன்னா தொழிலாளி சஸ்பெண்ட் பண்ணா வாழ்க்கைப்படி உண்டு, வழக்கறிஞர்களுக்கு அதெல்லாம் கிடையாது. எனவே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து ஒழுங்கு நடவடிக்கையின் இறுதியில குற்றச்சாட்டு நிறுவனமானால்தான் சஸ்பென்ஷனோ இல்ல இறுதி முழுவதுமாக நீக்கமோ பண்ண முடியுமே தவிர அவங்க இந்த மாதிரி சஸ்பென்ஷன்லாம் இப்ப தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு 44 பேரை பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு 126 பேரை பண்றதெல்லாம் பார் கவுன்சில் பண்ணுவதற்கு அதிகாரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் அப்படிதான் சொல்லுது. ஏன்னா உங்களுக்கு இப்போ பாட்டியாலாவில் ஒரு வன்முறை நடந்தது. பாட்டியாலா கோர்ட்ல ரெக்கார்ட் பண்றீங்களா? ஹலோ, தொடர்ந்து பேசுங்க சார். ஓகே. ஆமா, பாட்டியாலா கோர்ட்ல பெரிய வன்முறை நடந்தது. அந்த வன்முறையில JNU மாணவர்கள் தாக்கப்பட்டார்கள், பேராசிரியர்கள் தாக்கப்பட்டார்கள், அங்க இந்த கிளையன்ஸ் தாக்கப்பட்டார்கள், உச்ச நீதிமன்றம் அனுப்பிய வழக்கறிஞர்கள் பாக்கத்துவான் அனுப்பிய வழக்கு தாக்கப்பட்டார்கள். அப்போ அந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, நாங்க விசாரிச்சு இறுதியில தான் நாங்க சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அவங்கள 6 பேர்லயும் அந்த வன்முறையில் ஈடுபட்டவர்களை 6 பேர்லயும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனால் இங்க மட்டும் விசாரணைக்கே முன்னாடி சஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கு அடுத்து இப்ப சமீபத்துல ஆந்திரா, தெலுங்கானாவில், ஆந்திராவில், கல்கத்தாவிலாம் மிகப்பெரிய அளவு போராட்டங்கள் நடந்தது. அங்கேயும் பார் கவுன்சில் ஒன்றும் சஸ்பெண்ட் பண்ணல. அவங்க போய் இங்க மட்டும் எப்படி பண்றாங்க? அததான் நான் என்னுடைய சார்வல் ஸ்பீச்சிலும் குறிப்பிட்டிருந்தேன். திரு மன்னன் குமார் மிஸ்ரா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் வேறு மாதிரியாக செயல்படுகிறார்? இதை எனக்கு புரியாத புதிர். நான் என்ன நினைக்கிறேன்னா, உயர் நீதிமன்றம் இப்போ உண்டாக்கிய விதிகள்லயே ஒரு இடைக்காலமா சஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு முறையும் பார் கவுன்சிலை போய் அனுப்பி இந்த சஸ்பென்ஷனை பண்ண வைக்கிறதுக்கு பதிலா இவங்களே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது தவறு. அவங்க ஆமா, ஏதாவது வேணும்னா ஏற்கனவே விதி இருக்கு. ஏற்கனவே விதி செக்ஷன் 34 கீழ உயர் நீதிமன்றம் ஏற்கனவே வகுத்து இருந்தது. அந்த விதி போதும். அந்த விதியை நீக்கிட்டு புது விதி கொண்டு வராங்க. அந்த விதி என்ன சொல்லுதுன்னா, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ல யாராவது ஒருவர் தண்டிக்கப்பட்டிருந்தால் அவர் அதிலிருந்து பர்ஜ் பண்ணிக்கிறவர், அதிலிருந்து மீண்டும் வரும் வரை அவருக்கு நீதிமன்றத்துல டிபார் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அது போதும். அது தவிர்த்து வேறு எந்த புது விதியும் தேவையில்லை. அதுதான் RK ஆனந்த்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லுவதாக நான் கருதுகிறேன். திரு ஹரி பரந்தாமன், புதிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. அமைதியான முறையில தான் எங்களுடைய போராட்டம் இருக்கும் என்ற போதிலும் இப்படியான போராட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது போராட்டம் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பை தவிர்க்கணும். ஏன்னா சாதாரண மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குன்றது உண்மைதான். அதே நேரத்துல நீதிமன்றங்கள்லயும் இந்த மாதிரியான இந்த டிரக்கோனியன் விதிகள்லாம் அவசியமே இல்லை. அமைதியா இருக்க கோர்ட்டை இப்ப விதி ஒண்ணுதான் இப்போ தமிழகம் முழுவதும் ஒரு கொந்தளிப்பை உண்டாக்கி இருக்கு. தமிழகத்துல அமைதி தானே இருந்தது. இப்போ ஒரு 44 பேர் சஸ்பெண்ட் பண்ணப்போ கூட வழக்கறிஞர்கள் அமைதியாக இருந்தார்கள். ஆனா இங்க இப்ப ஏன் இந்த விதி தேவை அப்படின்றதுதான் கேள்வி. உண்மையில இந்த நீதிமன்ற புறக்கணிப்பை ஏற்க முடியாது. எப்படியான தொடர்ந்து நீதிமன்ற புறக்கணிப்பு என்பது சாதாரண மக்களுக்கு மிகப்பெரிய அசௌகரியத்தை உண்டாக்கும். அவர்கள் பாருங்க, இப்ப நீங்க அவருக்கு எப்படி பெயில் கிடைக்கும், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி உயர் நீதிமன்றத்தெல்லாம் தொடர் புறக்கணிப்பு என்பதெல்லாம் கூட சாத்தியம் இல்லை. உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றத்தெல்லாம் நடக்காது. ஆனால் இப்படி இருக்க இந்த நிகழ்ச்சிக்கான முக்கியமான காரணம் இந்த புதிய விதிகள் தான். புதிய விதிகளை இந்த ஹரி பரந்தாமன், நீங்க இணைப்புல வந்தமைக்காக நன்றி.